கரெக்டான ஆளுப்பா, சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். ஏன் சார் தாக்குற? என்னைக்கு சார் நான் சரியான நேரத்துல வந்துருக்கிறேன்? என் பேரே லேட் சைமன். நான் எப்ப வந்தானா சார்? நீ ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. யார் தப்புனாலும் தான் நீ மன்னிச்சிருவிய. கேஸ் மாதிரி எல்லாரும் உனக்கு வேண்டியவங்க. சைமன், இந்த ஃபைல் எடுத்துட்டு மேனேஜர் வீட்டுல போய். மேனேஜர் வீட்டுக்கா? ஆமா சார். ஆபீஸ்ல அவர்கிட்ட வாங்குற பாட்டு பத்தாதா? வீட்டாண்ட வேற போய் வாங்கினாங்கறியா? வேட்டி கட்டின்னு கத்துவான் சார் அவன். அவரு நேத்தே ஆபீஸ்க்கு வரல சார். அவர் நேற்று ஏன் தெரியுமா ஆபீஸ்க்கு வரல? கைப்படிக்கிற பொண்ணு இல்ல, அதுகிட்ட இந்த ஆள் போய் ஒரு மாதிரியா பேசி, அதான் சார் பலான சமாச்சாரம். அந்த பொண்ணு கோவம் வந்து கன்னத்துல வச்சா பாருங்க ஒரு அரை பல்ல கழட்டிட்டா சார். எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. உனக்கு அப்படியாச்சு? கட்டின பொண்ண போய் கழட்டாட்டேன் சார். வேற டாக்டர் பண்ணிருந்தேன் சார் அவனை. சரி பேசிட்டு இருக்காத, அவர்கிட்ட போய் கை வந்து. இவன் வீட்டுக்கெல்லாம் போய் அனுப்புறேன். என்ன செய்யறதுப்பா? சம்பளம் வாங்குறோம்ல. நீ ஒருத்தன் தான் ஒழுங்கா சம்பளம் வாங்குற. நாங்கெல்லாம் எங்க அட்வான்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு மிச்சத்தை கையில கொடுத்தாங்கன்னா நான் தான் நிக்குது சம்பளம் வாங்குறேன். இதாவே இவரை மன்னியும். தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னிப்பாயாக. ஆமா சைமன், அது என்ன நான் பார்த்துட்டு எந்திரிப்பா. நீ செய்யறது சரியா? சரியில்லதான் சார். கண்ணு முன்னால இந்த குதிரை ஜெயிக்கு சார். கழுது இது மேல கட்டி இருக்கிறேன். காமதேன பேரப்பாரு பெண்ல வந்து தூக்கிட்டான் சார். சில்வர் டெக் 5 ரூபாய்க்கு 1400 ரூபாய் கொடுத்துருக்கு சார். நீ ஏன் குதிரை பந்தயத்துக்கு போற? ஆபீஸ் சம்பளம் 10. இங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு போறோம். இங்கேயும் கால வருது சார். தப்புன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள போகலாமா? உள்ள எங்க சார் போனேன்? வேலையோரம் தான் நின்று விளையாடுறேன். கூட காரச்சிங்களோட தான் என் சங்காசம் எல்லாம். என்ன சார் பண்றது? விரலுக்கு தகுந்த வீக்கம். உங்க மாப்பிள்ளையா நேரம் தூர மாதிரி உள்ள போய் விளையாடுறது. போன வாரம் கூட நிறைய விட்டுட்டாராம. விளையாடத்துல சார் அந்த ஆளுக்கு. இந்த பழக்கம் எனக்கு மாத்திரம் இல்ல, உங்க மாப்பிளைக்கு இருக்குதுன்னு எனக்கு சுட்டி காட்டுறியா? உண்மைதான் சைமன். அவரையே என்னால திருத்த முடியல, உங்ககிட்ட என்ன பேச்சு? ஆமா, போய் வேலையை கருத்து. இந்த ஆபீஸ்லயே இந்த கடியாரமும் ராமலிங்கம் சாரம் தான் ஒழுங்கா வேலையை பாக்குறானுங்க. மத்த பயல்கள்லாம் வந்ததுல இருந்து போற வரைக்கும் இந்த கடியாரத்தையே தான் பாக்குறாங்களே தவிர வேலையை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. சைமன் மாப்பிள்ள, ஐயா என்ன வரலையே? வாய பாரு, உன் டிஃபன் பாக்ஸ் மூடி திறக்கிற மாதிரி திறக்கிற. ஐயா வந்துட்டாராடா? வந்து 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ, என்ன சத்தம் போட போறாரு தெரியல. ஆமா, 30 வருஷம் சர்வீஸுக்கு அப்புறம் அவரை போய் சத்தம் போடுவாருங்கிறான். தான் லேட்டா வந்துட்டானா அவரு லேட்டா வந்துருக்க கூடாதுன்னு அல்ப ஆசை. அவர்கிட்ட நடக்குமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன கண்டாயிரம், நீ கூட இன்னைக்கு லேட்டா வந்திருக்கிற? ஒரு நிமிஷம் லேட்டு, மன்னிக்கணும். வீட்டை விட்டு பரப்பும்போதே ஒரு சின்ன தகராறு சார். என்ன எல்லாம் வாழ்க்கை பிரச்சனை தான். அரிசி பக்கத்து வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். வீட்டுக்கு வீடு இருக்கிற பிரச்சனை தானே. நீ முதல்ல இந்த பையனை கொண்டு போய் மேனேஜர் ரூம்ல வச்சுட்டு வந்து. மேனேஜர் ரூம்லயா? அவரு ஃபாரின் ரிட்டர்ன் 10:30 மணிக்கு மேல தானே வருவாரு. அவர் எப்ப வேணா வரட்டும், நீ கொண்டு போய் டேபிள் ரூம். என்ன பார்த்தா வளையல் மாதிரி தெரியுதா? இன்னும் சொல்ல சார், நீதான் ஜம்முன்னு ஜாலியா திருவாரூர் தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வரிய. யார பாத்திரா தேடுன்ற? தேரு தேரு. நீ தேர மாட்ட, உனக்கு இந்த வா இருக்கிற வரைக்கும். ஆபீஸுக்கு வர்ற மாதிரியே தெரியல, குடுத்தன வர்ற மாதிரி வந்தா எப்படி? அங்க என்ன பாருங்க கடியாரத்துல. ஆமா சைமன், எப்ப பார்த்தாலும் இது லேட்டாவே போய்கிட்டு இருக்கு, அது பாஸ்டாவே போய்கிட்டு இருக்கு. இதுல இது சரியா அது சரியான்னு தெரியலையே. உனக்கு ஏன் அந்த ஒம்பெல்லாம்? வழக்கமா திருப்புற மாதிரி உங்க கடியாரத்தை திருப்பிட்டு போயேன். என்ன அத்தையா திருப்புவேன்? போகும்போது திருப்பு, சீக்கிரம் போலாம். படபடான்னு பேசிட்டு கையெடுத்து போட்டு இடத்துல போய் உட்காரியா. மேனேஜர் வர நேரமாச்சு. ஆஹா, அந்த பையன் என்ன வரலையா? அப்படியே என்ன மிரட்டுறாயா? ஆனா ஒரே லேட் அவன்.